பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தின் தேவன் தந்த வாக்குத்தத்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதேபோல இந்த மாதத்தின் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 34:10. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போது எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாகவும் மகிழ்ச்சியாகவும் கண்டிப்பாக 100% இருக்க முடியும். நம்மை சுற்றி என்ன நடந்தாலும், நம்ம சுற்றிலும் என்ன நடந்தாலும், எது நடந்தாலும் தேவனை முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேடுவோமானால் நமக்குரிய நன்மைகள் எதுவும் தடைபடாமல் நமது தேவன் பார்த்து கொள்வார். கடந்த மாதத்தில் உங்களுக்கு தடைப்பட்ட எல்லா காரியங்களிலும், கடந்த மாதத்தில் உங்களுக்கு எதெல்லாம் தடைப்பட்டிருந்தோ அந்த எல்லா காரியங்களிலும் இந்த மாதத்தில் அந்த தடையெல்லாம் மாறி என்ன செய்ய போறாரு? ஆசீர்வதிக்க போகிறாரு. ஹல்லேலூயா. பிள்ளைகளே, காட்டிற்கு ராஜா என்றால் சிங்கம் தான். காட்டிற்கு ராஜானா நரியா, ஓனாயா? இல்ல, சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா. காட்டில் எவ்வளவு பெரிய பஞ்சம் ஏற்பட்டாலும் சிங்க ராஜாவும் சிங்கத்தின் குட்டிகளும் பசியாகவோ ஒரு நாளும் பட்டினியாகவோ பசியாகவோ ஒரு நாளும் இருக்காது. ஏனென்றால் சிங்க ராஜா காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளையும் கொன்று தானும் உண்டு தன் பிள்ளைகளுக்கும் கொடுத்து விடும். ஒருவேளை சிங்கராஜாவுக்கு இறை கிடைக்கவில்லை என்றாலும் தனது குட்டிகளுக்கு பட்டினி இல்லாமல் பார்த்து கொள்ளும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மைகளும் குறைபடாது. காட்டின் ராஜாவாகிய சிங்கத்தின் குட்டிகளே பட்டினியாய் இராதபடி சிங்கம் பார்த்து கொள்ளும் என்றால், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வலோகாதிபதி ராஜாவின் பிள்ளையாகிய உங்களை என்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த நிலையில், எந்த நன்மையான நிலையில், எந்த பிரச்சனையோ போராட்டங்களோ இல்லாமங்களோ எந்த சூழ்நிலை மலை போல உள்ள சூழ்நிலை பணிபுற உருவிட செய்கிற ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, பட்டினி போடாமல் இந்த மாதம் முழுவதும், கடந்த மாதம் முழுவதும் பாதுகாத்த தேவன் இந்த மாதம் முழுவதும் போஷித்து வழி நடத்த போகிறார். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையே, இந்த மாதம் முழுவதும் தேவன் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தோடு அதை நீங்களும் நானும் அறிக்கை செய்யும் போது குறைவில்லாத நன்மைகளால் தேவன் நம்மை நிரப்ப போகிறார். நீங்க உங்க சொந்த கண்களால் பார்ப்பீங்க. தேவப்பிள்ளை, ஹல்லேலூயா. இப்பொழுதும் எல்லா குறைவுகளையும் நீக்கி நிறைவாக ஆசீர்வதிக்கும் தேவனிடத்தில் ஜெபிப்போமா? ஜெபம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது என்று சொன்னீரே பரிசுத்த தகப்பனே. எஸ்ஸப்பா, இந்த நாள் எங்கள் தேசம் முழுவதும் இந்த செய்தியை ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருக்கிற எந்த தரித்திரம், போராட்டம், பிரச்சனை, பில்லி சூன்யங்கள், மந்திர தந்திர காரியங்கள், மனுஷராலும் மனுஷிகளாலும் அதிகாரத்தின் வல்லமைகள், விழுந்து போன ஆவிகள் எதுவாக இருந்தாலும் எல்லா பிரச்சனையிலிருந்து ஆண்டவரே ஒரு விடுதலை கொடுப்பீராக. மலை போல உள்ள துன்பத்தை பனி போல உயிரிட செய்கிற ஆண்டவர், எங்க வாழ்க்கையில் உள்ள மலை போல உள்ள பிரச்சனைகள்லாம் மாற்றுங்கப்பா. எவ்வளவு பெரிதான கடன் நெருக்கடியா இருந்தாலும், வேலையே இல்லை, இனி வயசு போயிட்டு இனி வேலை கிடைக்காதுன்னு சொன்னாலும், ஆண்டவரே இனி மருத்துவத்தில் இனி கைவிடப்பட்ட நிலை என்று சொன்னாலும், இனி குழந்தையே பிறக்காது என்று சொன்னாலும், இந்த பையன்லாம் இந்த பொண்ணெல்லாம் படிக்க மாட்டான், இது தேராத கேஸ் என்று யார் சொன்னாலும் வெட்கப்படுத்தாத தேவன், அவமானப்படுத்தாத தேவன், எந்த நிலையிலும் வெட்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் அதிலிருந்து மீட்டு கொண்டு வருகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாள் இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் உள்ள எல்லா சிறையிருப்பையும் மாற்றி ஆண்டவரே எங்கள் தாழ்ச்சியெல்லாம் மாற்றுங்கப்பா, இல்லாம வறட்சியெல்லாம் மாற்றி ஆண்டவரே சிங்க குட்டிகள் கூட ஒரு பட்டினியா இருந்தாலும் ஆண்டவரே உண்மை நம்புற பிள்ளைகள் பட்டினியா இருப்பதுன்னு சொன்ன தேவன் எந்த குறைவுகள் இல்லாம அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உலக வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைவுகளை நிறைவாக மாற்றி ஆசீர்வதிப்பீராக என்று மீட்பரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.